பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யாத்திராகமம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர்கள் முறையிடும் பொழுது நிச்சயமாய் அவர்கள் முறையிடுதலை கேட்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சில நாட்களாய் நிச்சயமாய் என்கிற வார்த்தையின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நிச்சயமாய் உன் முறையிடுதலை நான் கேட்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேக நேரங்களில் நமக்குள் வருகிற குறைவு இதுதான், வேதனையான காரியம் இதுதான். நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, என் ஜெபத்திற்கு பதில் இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுகிறேனே, சத்தம் போட்டு அழுகிறேனே, என் சத்தம் அவருக்கு கேட்கப்படலையா? என்னுடைய முறையிடுதலுக்கு என்றைக்கு பதில் வரும்? இத்தனை வருஷமா உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அவரை நோக்கி நான் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேனே. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா, உங்களை பார்த்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் முறையிடுதல் நிச்சயம் கேட்கப்படும். பிரைஸ் காட், ஹalleluya. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கடந்த நாட்கள் எவைகளுக்காய் முறையிட்டீர்களோ, யாருக்காய் அவரிடத்தில் முறையிட்டீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முறையிடுதல் நிச்சயம் கேட்கப்படும். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நம்புங்கள், நம்புங்கள். ஸ்தோத்திரம். அதுல முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிற, அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது, அவர்களால் நீ ஒடுக்கப்படும் பொழுது, ஒருவேளை வியாதியினால, சத்துருக்களால, அசுத்த வல்லமைகளினால, மாந்திரிக வல்லமையினால, இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், எவைகளால் நீங்கள் ஒடுக்கப்பட்ட நேரத்திலும் அவரை நோக்கி முறையிட்டால் நான் நிச்சயம் கேட்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். எது உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது? யார் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள்? இந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பொருளாதாரம், பண பிரச்சனை நிறைய பேருடைய வாழ்க்கையை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. வியாதி, முன்னேற்றம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எடுக்கிறதெல்லாம் தோல்வி, நஷ்டம், நிறைய காரியங்கள் இன்றைக்கும் என்னையும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளையும் ஒடுக்கி கொண்டிருக்கிறது. அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவைகள் ஒடுக்கும் பொழுது நீ என்னை நோக்கி முறையிட்டால் உன் முறையிடுதல் நிச்சயம் கேட்கப்படும். பிரைஸ் காட். நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒடுக்குதலுக்கு ஒரு நிச்சயமான விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தான், கடினமாய் வேலை வாங்கினான், கடினப்படுத்தினான். பைபிள்ல வாசிக்கிறோம், அவர்கள் கூப்பிடுதலை கேட்டேன், அவர்கள் முறையிடுகிற சத்தத்தை கேட்டு என் தாசனாகிய மோசேயை அனுப்பினேன். சபையே, எந்த பார்வோன் உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறான்? எந்த பிரச்சனைகள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது? மேலே வரவிடாமல், அடுத்த எல்லையை தொடவிடாமல், தேவன் நன்மையை புசிக்க விடாமல், தேவன் வைத்திருக்கிற கானானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடாமல், எந்த பார்வோனின் வல்லமைகள், எந்த பிரச்சனைகள் ஒடுக்கி கொண்டிருந்தாலும், சபையே, நீங்கள் அவரை நோக்கி முறையிடுங்கள், அவரை நோக்கி முறையிடுங்கள். அப்பா சொல்லுகிறார், உன் முறையிடுதலுக்கு நிச்சயம் நான் பதில் தருவேன். ஓ பிரைஸ் காட். நிச்சயமாய் உன் முறையிடுதலை கேட்பேன். உன் பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்க எதிர்காலத்துக்காய் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்க கையின் பிரயாசத்திற்காய் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயம் முறையிடுதலை கேட்பேன். நிச்சயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிச்சயம் அப்படிங்கிறது 50% அல்ல, 90% அல்ல, 99% அல்ல, 100% நிச்சயம் முறையிடுதல் கேட்கப்படும். இந்த மாதத்தை இப்பதான் துவங்கி இருக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதுவரை நீங்கள் முறையிட்ட எல்லா முறையிடுதலுக்கும் நிச்சயமான பதிலை நிச்சயமாய் நான் கேட்டு அற்புதங்களை செய்வேன். உன் முறையிடுதல் எல்லாம் களிப்பாய் மாறப்போகிறது. கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். Praise God in Jesus name.
என் ஜனங்கள் முறையிடுதல அந்த சத்தத்தை கேட்பேன் சொன்னீங்களப்பா, நிச்சயம் கேட்பேன் சொன்னீங்களப்பா. ஒரு நிச்சயமான நன்மைகளை அவர்கள் அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவன் முறையிடுதல்களை நிச்சயமாய் கேட்டு நிச்சயமான பதிலை தருவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் முறையிடுதல் நிச்சயம் அவரால் கேட்கப்படும். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.